டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டுக்கு சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி எழுப்பிய கேள்விகளுக்கு பணிந்து சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவற்றுக்கு சீல் வைத்தனர். இதை எதிர்த்து திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு V லட்சுமி நாராயணன் அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வீட்டுக்கு சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் முறைகேட்டில் அவர் எப்படி ஈடுபட்டார் என்றும் அவரது வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியதால் டாஸ்மாக் முறைகேட்டில் திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரனுக்கு உள்ள தொடர்பு குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் திரு N ரமேஷ் ஆவணங்களை இன்று தாக்கல் செய்தார். பின்னர் அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு SV ராஜு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக சந்தேகம் இருந்தால் யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுடன் உங்கள் வாதம் பொருந்தவில்லை என தெரிவித்தனர். 2007ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை பதிவான வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்கிறோம் என கூறும் அமலாக்கத்துறை இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது? பதிவான 41 FIRகளில் இவர்களது பெயர் உள்ளதா? இல்லை என்றால் எதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டது என நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். தொழிலதிபர்களுக்கும் டாஸ்மாக் விவகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்க முடியும் என மீண்டும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திரு ராஜு, சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்றும் ஒப்புக்கொண்டார். பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிற்பகல் 2:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தனர். அதன்படி நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது இருவரின் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டது. மேலும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இடைக்கால மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதிகள் பிரதான வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.